ஆனா அவருடைய அப்பா, நீ நாய் பிடிக்கிறதுக்கும் எலியை பிடிக்கிறதுக்கு தான் லாயக்கு, உன் குடும்பத்துக்கும் உனக்கும் நீ ஒரு பெரிய பாரமா தான் இருக்க போறன்ற மாதிரி எப்பவுமே மட்டம் தட்டி இருந்திருக்காரு. ஆனா அவருடைய கியூரியாசிட்டி அதை அடக்க முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கு. இவர் 1831 to 1836 இந்த பீரியட்ல ஒரு ஜேர்னியை தொடங்குறாரு HMS பீகல்ல. அந்த ஜேர்னி குளோபல் லெவல்ல போயிட்டு வர ஒரு ஜேர்னி. இது அவருடைய லைஃபே மாத்தி போட்டுடுது. 1839ல அவருடைய ஃபர்ஸ்ட் கசின் ஆகிய எம்மா வெட்ஜுட் அவங்களே திருமணம் செய்யறாரு. அவங்கள சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சவங்க. அவங்க மேல ரொம்ப நம்பிக்கையாகவும் நல்ல ஒரு சப்போர்ட்டராகவும் இருந்திருக்காங்க. ஆனாலும் சார்ல்ஸ் டார்வினுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு. எப்போ இவருக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், என்ன நல்லது எது கெட்டது எதுன்னு ஒரு லிஸ்ட் போடுது. அது இவருடைய கல்யாணத்துக்கும் போட்டிருந்தாரு. அதுல ஒன் ஆஃப் த ஃபியர் என்ன இருந்திருக்குன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் சயின்டிஸ்டா ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியுமா இல்லையான்னுட்டு. அதுக்கும் மேல தன் சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணா என்ன ஆகுமோ என்ற ஒரு பெரிய பயம் இருந்திருக்கு. சார்ல்ஸ் டார்வின் அப்புறம் எம்மாக்கு 10 குழந்தைங்க இருந்திருக்கு. அதுல 3 பேர் இறந்துட்டு இருக்காங்க. மீதி இருக்க குழந்தைகளுக்கும் உடல் ஆரோக்கியம் சரியில்லாம போயிட்டு இருந்திருக்கு. இது அவரு நேர்லயே பார்க்க அவருக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியா இருக்கு. ஒருவேளை நம்ம சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணனாலதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கோம்னுட்டு. ஸோ இந்த மாதிரி அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாம் கவனிக்கிறப்போ இது அவருக்கு மட்டும் நடக்குதா இல்லைன்னா இந்த மாதிரி கல்யாணம் செய்யறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்குதான்னு சென்சஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்க சுரு பண்ணாரு. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் படி அவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, மாடர்ன் சயின்ஸ் ஆமா சொந்தங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணா ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் குழந்தைகள்ல ஏற்படுறது உறுதி ஆக்குறாங்க. அவர் இவ்வளோ இழந்ததுக்கு அப்புறம் கூட ரொம்ப டிசிப்ளின்டா இதை நோக்கி அவர் ஒர்க் பண்ண சுரு பண்ணாரு. அதுக்கப்புறம் 1859ல ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் என்ற ஒரு புக் லான்ச் பண்றாரு. அந்த ஒரு புக் லான்ச் பண்ணதுமே சயின்டிஃபிக் வேர்ல்ட் ஆகட்டும் இல்லை ரிலீஜியஸ் வேர்ல்ட் ஆகட்டும் மொத்தமா ஒரு பயம் காட்டிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த இடத்துலங்க இவ்வளவு தப்பு நடந்தாலும் சிலர் இதெல்லாம் வேணாடான்னு விட்டு போகிற வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் இவர் இந்த சயின்ஸும் லவ்வும் லாஜிக்கும் எமோஷனும் அதை ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணாருன்னு தான் சொல்லணும். அந்த நேரத்துலையும் எவல்யூஷனை டீகோட் பண்ண ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த பிளட் லைன் எவல்யூஷனை கேள்வி கேட்டவர். ஸோ டார்வின்ஸ் லைஃப்ல இருந்து நாம என்ன கத்துக்க முடியும்? அவ்வளோ பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்கு. அவர் எடுக்கிற முடிவுகள் தப்பாக போகலாம் என்றதுதான். அப்புறம் எப்படி இந்த உயிரினங்கள் எல்லாம் வாழுது என்றது கற்றுக் கொடுத்தவர். அதுக்கு மேல ஒரு பாடம் நம்மளுக்கு விட்டு போயிருக்குதுன்னா எப்படி லவ், ட்ரெடிஷன் அண்ட் சயின்ஸ் 3 கொலைட் ஆகுது என்ற ஒரு விஷயத்த. ஸோ இவருடைய கதை மூலியமா சில ரிஃப்ளெக்ஷன்ஸ் இன்னைக்கு நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த கதை மூலியமா நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியுது. அது என்னன்னா, இட்ஸ் நாட் அபவுட் பீயிங் ரைட் பட் அபவுட் வாட் இஸ் ரைட் அண்ட் ஸ்டாண்டிங் ஃபார் ஒன்ஸ் ரைட். சரி என்று நினைப்பது முக்கியமல்ல, உண்மையில் சரியானது என்ன அதை அறிந்து தனது உரிமைக்காக நிற்பதே முக்கியம்.